ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப டேஸ்டியான முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த முட்டை குழம்பு சூடான சாதத்துக்கு, சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க இந்த சிம்பிள் அண்ட் டேஸ்டியான முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முட்டை குழம்பு செய்கிறதுக்கு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் ரொம்ப சூடாகாமல் மிதமான சூட்டில் இருக்கும்போதே மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. 10 அளவுக்கு முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. முட்டையில் சைடில் இந்த மாதிரி அங்கங்கே கீரல் போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. உங்களுக்கு இப்படி செய்ய பிடிக்கலைன்னா நீங்கள் 2 கூட முட்டையை கட் பண்ணி செஞ்சுக்கலாங்க. இந்த மாதிரி செய்யும்போது உப்பு காரம் எல்லாமே முட்டையில் நல்லா இறங்குங்க. இப்போ ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் நல்லா முட்டையை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நேரம் ரோஸ்ட் பண்ணி எடுக்க வேணாம். ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு முட்டைகள் எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இனி இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க. முட்டை குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் பேன் ஒன்று வச்சுக்கலாங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 ஸ்டார் அனீஸ், 2 பட்டை, 2 கிராம்பு அளவுக்கு எடுத்திருக்கேங்க. இப்போ எடுத்திருக்க ஸ்பைசஸ் எல்லாமே எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க. எண்ணெயில் நல்லா ஸ்பைசஸ் எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூடவே நல்ல பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு குட்டியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வெங்காயமும் கொஞ்சம் சீக்கிரம் வதங்குங்க. வெங்காயத்து கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடணுங்க. கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கிடணும். இப்போ ஒரு 4 நிமிஷம் கிட்ட வெங்காயத்தை நான் நல்லா வதக்கிட்டேங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கியாச்சுங்க. இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நல்ல பழமான தக்காளியாக, சின்ன தக்காளியாக 2 கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. ரொம்ப அதிகமாக தக்காளி சேர்த்துற வேணாங்க. 2 தக்காளி கரெக்டாக இருக்கும். இப்போ தக்காளி சேர்த்துட்டு தக்காளி கூடவே மசியறதுக்கு கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்துடணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா பொருள் ஒவ்வொன்றா சேர்த்துக்க போகிறோம். இப்போது நம்ம ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் போல் மூடி வச்சிடலாங்க. நல்லா தக்காளி வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். காரத்துக்கு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். இன்றைக்கி நான் காரம் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்து செய்ய போகிறேங்க. அதனால் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. இப்போ சேர்த்துருக்க மசாலா எல்லாத்தையுமே எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ 2-3 நிமிஷம் கிட்ட எண்ணெயில் நல்லா வதக்கியாச்சுங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு 3 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வச்சிடலாங்க. மசாலாலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. கிரேவி நல்லா திக்காக சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம குழம்புக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. நல்லா கொதிச்சு கொஞ்சம் நம்மளுக்கு திக்காகட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம முட்டைகளை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேங்காய் கூட அரைச்சி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் சேர்க்கலைங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நம்மளுக்கு கொஞ்சம் வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு மசாலா பரட்டி வச்சுருக்க முட்டைகளை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. முட்டைகளை சேர்த்துட்டு 4 முட்டையை தனியாக பவுலில் உடச்சி நான் வச்சுருக்கேங்க. இந்த முட்டையும் நான் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இப்போ உடச்சி ஊற்றின முட்டையை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாங்க. முட்டை நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போது 2-3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. முட்டை நம்ம உடச்சி ஊற்றின முட்டை கொஞ்சம் நம்மளுக்கு வெந்திருக்கும்.
அடிக்கடி நம்ம கிளறி விட வேண்டாங்க, ரொம்ப உடஞ்சிரும். அந்த முட்டை வந்து நல்லா வெந்து வரும்போது பெரிய பெரிய துண்டுகளாக இருந்தால் நல்லாயிருக்குங்க. அவ்வளோதான், இப்போ முட்டை குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை தூவி இறக்கிற வேண்டியது தான். சிம்பிள் அண்ட் டேஸ்டியான முட்டை குழம்பு ரெடிங்க. நீங்களும் இதே மாதிரி அளவுகளோடு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.